Welcome back to my channel. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கையை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து ஜாயின் பண்ணி ஃப்ரேம் வந்து மாட்டுவோம். இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரேம் வந்து அந்த அளவுக்கு மாட்டுவோம். இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வீடியோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த டிப்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து தெரிகிறப்ப அது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு டெய்லர் வந்து சொன்னாங்க. அப்படி தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஏற்கனவே தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை தெரியாது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த துணியை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணியை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறதில்ல. ஜாயின் பண்ணாமல் இந்த ஸ்லீவை வந்து இப்போ இந்த சைடு ஒரு ஸ்லீவ் இருக்குது, அந்த பக்கம் வந்து அந்த கரையில் ஒரு ஸ்லீவ் வந்து வரைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த 2 ஸ்லீவையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அது எப்படி ஃப்ரேம் போடணும் அப்படின்றத காமிக்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு கரையிலே வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து வரைஞ்சிருவாங்க. 2 கையுமே ஒரே சைடு வந்துடும். அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி வந்து கொடுக்குற மாதிரி தான் வரும். அப்படி ஜாயின் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது இந்த சைடு ஒரு கை அந்த சைடு ஒரு கை இருந்தது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையும் இந்த சைடு கையும் இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி 2யும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு நான் எப்படி உங்களுக்கு இதில் ஃப்ரேம் மாட்டுறது அப்படின்றத காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபுல்லாமே எவ்வளோ இதுக்கு தேவையோ அவ்வளோக்கு ஸ்டிச் பண்ணிட்டேன். இதை வந்து நான் இப்போ வந்து பரட்டி விட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரட்டி விட்டால் நம்ம தைக்கிற சைடு வந்து வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் வந்துடும். இதில் வந்து எப்படி ஃப்ரேம் போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பரட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த கேப் இருக்கும்ல, இந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி ஃப்ரேமை வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் லாக் பண்ணிடலாம். 2 இதுவும் வந்து 2 சைடு கையோட பக்கமும் ஒரே இடத்துல வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ்னால ஓரளவுக்கு நம்ம வந்து 2 சைடுமே போட்டுடலாம். இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து சும்மா சாதாரண சிம்பிள் டிசைன் தான். இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து வரும். அதாவது கழுத்து டிசைன் போட்டிருக்கேங்க பாருங்கள், காமிக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் தான் நம்ம வந்து கைக்குமே வந்து போட போகிறோம். அதனால் நான் அவ்வளோ ஒர்க்கு ஒன்றும் இதில் இருக்காது. இது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டோன் ஒட்டுறதோ இல்லை வேறு, அதாவது ஸ்டோன் ஒட்டி காயிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்லீவில் போட்டுட்டு அது காயிற வரையும் நம்ம வந்து இன்னொரு ஸ்லீவில் வந்து போடலாம். இப்படி போடுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும், வேஸ்ட் ஆகாது. நம்ம வந்து இப்போ தனித்தனியாக வந்து போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்லீவ் மட்டும்தான் போட முடியும். அடுத்த ஸ்லீவ் வந்து நம்ம இதை முடித்தா தான் அடுத்த ஸ்லீவ் வந்து போட முடியும். இப்படி போடுறதுனால நம்ம வந்து இந்த ஸ்லீவ் காயிற வரையும் அந்த ஸ்லீவில் வந்து போடலாம். அதுக்கப்புறம் இது காஞ்சிருச்சு அப்படின்னா அதில் ஸ்டோன் ஒட்டிட்டு மறுபடியும் நம்ம இந்த ஸ்லீவில் வந்து வேலை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் புதுசாகவும் இருந்தது. அது மாதிரி தான் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எங்களுக்கு முதையே தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வெளியில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து வெளியில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா இதில் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் நிறையா ப்ளவுசஸ்ஸு அதோட ரேட்டு எல்லாமே வந்து போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது ஆரி ப்ளவுஸ் தைக்கணும், ப்ரைடல் ப்ளவுஸ் எதுவும் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரீப்ளை பண்ணுறேன். அது மாதிரி
ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ப்ரைஸாக தான் இருக்கும். ரொம்ப ஹையர் ப்ரைஸெல்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்து பட்ஜெட்குள்ளே தேவை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பட்ஜெட்குள்ளே வந்து பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ப்ரைடல் ப்ளவுஸோ இல்லை சாதாரண ஆரி ஒர்க் ப்ளவுஸோ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.